என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு தெளிவாக இருந்தீங்கன்னா எனர்ஜி வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணணும், எனர்ஜியோட செயல்படலாம். எனர்ஜியே இல்லாமல் இப்போ சில பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீச்சர்ஸும் படிப்பாங்க, பேரண்ட்ஸும் படிப்பாங்க, பிள்ளைகள் வந்து படிக்க மாட்டாங்க, செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க முடிவு எடுக்கல, முடிவெல்லாம் வந்து டீச்சர்ஸும் முடிவு எடுக்கிறாங்க, பேரண்ட்ஸ் தான் முடிவு எடுக்கிறாங்க, பிள்ளைகளும் முடிவு எடுக்கல. அதனால் படிக்கிறதுக்கான எனர்ஜி அங்கே வராது. செல்ஃபோன் பார்க்கணுன்னு தான் முடிவு எடுக்கிறாங்க ஒழிய அதனால் செல்ஃபோன் பார்க்குற எனர்ஜி தான் வரும். அதனால் முடிவு தான் முக்கியம். என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியை வந்து உங்களை செயலெல்லாம் பண்ண வச்சுக்கோம். தேங்க்யூ. இருந்தாலும் ஒரே ஒரு இதில் வந்து இப்போ இந்த முடிவு எடுத்துட்டேன், நான் செயல்படுறேன், ஓகே. இதை தவிர்த்து எதிர்காலத்தில் இந்த கவலையாக போராட்டமாக இருக்கிறத கொஞ்சம் லைட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்றுறதுக்கோ வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை இது ஒன்று தான். இல்லை, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லணும். டிப்ரெஷன்னா என்ன, அந்த நம்ம டிப்ரெஷனுங்கிறது வேறு, நம்ம இன்டலெக்ட்டுங்கிறது வேறு. டிப்ரெஷனுங்கிறது நம்ம அறியாமல் செயல்படுறது தான். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபமே படக்கூடாது, வருத்தமே படக்கூடாதுங்கிற மாதிரி நல்ல ஒரு கான்செப்ட்லாம் வச்சுருக்கீங்க. ஒரு சூழ்நிலையில் உங்களை அறியாமலே வருத்தம் வரும், உங்களை அறியாமலே கோபம் வரும். இப்போ வந்து கோவப்படுற ஒரு தன்மை நடந்துகிட்டு இருக்கு. கோவப்படுறது தப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு அம்சம் நமக்கு இருந்தது. இதில் எது உயர்ந்தது? கோவப்படுறது உயர்ந்ததா, கோவப்படாமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும்னு சொல்கிற அறிவு உயர்ந்ததா, நீங்கள் கோவப்படுறது பயப்படுறது உயர்ந்ததா? எதுவுமே சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இல்லை, இது அந்த முதல் இன்சூரன்ஸ் தான் உயர்ந்தது. இது உங்களை அறியாமல் நடக்குது, ஸ்பான்டேனியஸாக நடக்குது. அதனால் அதுதான் உயர்ந்தது. தான் இன்னோசன்ஸாக இருக்கிறது தான் உயர்ந்தது. இன்னோசன்ஸில் வந்து கன்னிங்னஸே கிடையாது, கால்குலேஷனே கிடையாது. ஆனால் அறிவு வந்து கால்குலேட்டிவாக இருக்குது. அது வந்து செகண்ட் ஆக்ஷன். ப்ரைமரி ஆக்ஷன் தான் சரியான ஆக்ஷன். அதனால் அந்த ப்ரைமரி ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த அறிவு பிஹேவ் பண்ணணும். அப்போ அது அறிவு பிஹேவ் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் என்ன நடந்தாலும் கரெக்டு தாங்கிற ஒரு முடிவு கொண்டு வரணும். செகண்ட் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு ரோல் எடுக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய இந்த இன்டலெக்ட் வந்து இந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் என்ன நடந்தாலும் கரெக்டு தானே முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். ஒருத்தர் மேலே உங்களுக்கு ஒரு கோபம் வருது, நீங்கள் அந்த இன்டலெக்ட் வந்து கோபப்படக்கூடாதுன்னு நினச்சாலும் கோபம் வந்துடுது. பிறகு அந்த கோபத்தை என்ன பண்ணணும், கோபத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத வந்து முடிவு எடுத்துக்கலாம். செகண்ட் ஆக்ஷனுக்கு தான் அறிவுக்கு ரோல். ஃபஸ்ட் ஆக்ஷனில் அறிவுக்கு ரோலே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் ஆக்ஷன் செகண்ட் ஆக்ஷன்